பகுதியிலேருந்து சென்னை துறைமுகத்துக்கு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது பழுவேற்காட்டிலேருந்து ஆண்டார் மடம் வழியாக இந்த பக்கமாக மீஞ்சூர் போய் காட்டு வழியாக போய் தான் மீஞ்சூர் போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கட்டாயி 3 மாதம் ஆகுது. கடந்த 3 மாதமாக இந்த ரோடை சரி செய்யாமல் வச்சுருக்காங்க. மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை கவனத்தை கொண்டு இது சரி செஞ்சு கொடுக்கணும். 2வது எலெக்ஷன் எதனா வந்தால் தான் இந்த ரோடை சரி பண்ணுவீங்களான்னு தெரில. லேடிஸு, குழந்தைங்க, நிறைய பசங்க, சின்ன பசங்க இந்த இடத்துல பைக்கு போட்டு கீழே விழுறாங்க. இந்த ரோட்டில் இறங்கி எங்களால் நடந்து போக முடியல. இந்த ரோடை விட்டால் நாங்கள் சுற்றி போகணுன்னா அந்த பக்கம் சுற்றி போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் ஆகுது. எங்களுக்கு பெட்ரோலுக்கும் இது பண்ண முடியல. பெட்ரோல் 100 ரூபா விலை வைக்குது. இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. தயவுசெய்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. இல்லை எதனா வந்து எங்களுக்கு மாற்று வழியாக இதுக்கு அப்புறம் வேறு மாற்று வழி எங்களுக்கு கிடையாது. இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க ஐயா. நாங்கள் வந்து பழுவேற்காடு பகுதி சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி சென்னைக்கு போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் இந்த ஆண்டார்மடம் பகுதியில் இருக்கிற இந்த வழியை தான் பயன்படுத்துகிறோம். இது வந்து 3 மாதமாக ஆர்டினரி வெள்ளைப்பெருக்கில் கட் ஆயிடுச்சு. இதனால் எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்குது. போனோன்னா மாற்று வழியாக சொல்லணும்னா 30 கிலோமீட்டர் சுற்றின்னு போகிறதா இருக்குது. இதனால் பெட்ரோல் இருக்கிற விலைவாசிகளால் சமாளிக்க முடியல. ரொம்ப இது கவனத்துக்கு கொண்டு கர்ப்பிணி பெண்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறவங்க இந்த வழியை தான் பயன்படுத்தணும். ஆனால் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லை. திடீர்னு யாருனாக்கனா எதனா உடம்பு ரீதியில் எதுனா ஆயிடுச்சுன்னா ஆம்புலன்ஸும் வராது. உயிரிழப்பு தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் நிறைய பேர் இந்த வழியை பயன்படுத்தினால இறந்து போனால படத்தில் போயிட்டு நிறைய பேர் விழுந்துடுறாங்க. பாதுகாப்புற சூழ்நிலை நிலவுது. இதனால் மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு சீக்கிரமாக சீரமைத்து தரணும் பண்ணிவிடுன்னு கேட்போம். பொன்னேரி மாவட்டம் இது போல் நாங்கள் பலவர்காட்டில் மீன் வியாபாரம் பண்ணுறோம். இது போல் வந்து மீன் வியாபாரிங்க எல்லாருமே வந்து இந்த வழியாக தான் போய் பலவர்காட்டில் மீன் வாங்கி எல்லா ஊருக்கும் அவங்கவுங்க வியாபாரம் பண்ணுவாங்க. இது போல் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இது வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே பள்ளத்தில் இறங்கி போகிறாங்க. இது மாதிரி வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் இதுக்கு பாலம் மாதிரி எங்களுக்கு தரப்பாலம் மாதிரி ஒன்று போட்டு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வருஷம் இது போல் வெள்ளம் வந்தால் அறுத்துக்குன்னு போயிடுது இந்த வழி. இது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இந்த ஆறு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெரிய பாலத்தில் வந்துட்டுருக்கு. இந்த ஆறு வந்து நவம்பர் மாதம் வந்து தண்ணி பெருக்குனால இந்த ரோடு அறந்துச்சு. இந்த ரோடு அறந்துட்டு இப்போ பொதுமக்கள் வந்து இங்கே ஆண்டார் மடம், சிறுபழவேற்காடு, கடப்பாக்கா இவங்கெல்லாம் வந்து இந்த வழியை தான் பழவேற்காட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேலைக்கோ காலேஜுக்கு போகிறது இந்த வழியெலாம் போவாங்க. இந்த 4-5 மாதமாக இந்த வழி இப்படியே தான் இருக்குது. இதுக்கு பாலமும் கட்டலை, ஒரு ரோடும் போடலை. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலாம் குழந்தைகளை கூப்பிட்டு இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப டேஞ்சரான வழி தான் வருதாங்க. இப்போ என்னன்னா இங்கேருந்து அந்த சுடுகாட்டு வழியாக போனாக்கா அது சேத்தில் தான் போயாகும். இந்த சூழ்நிலை இருக்குது. இந்த பாலத்தை கொஞ்சம் விரைவாக செயல்பட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாக்கா காலேஜ் பசங்களுக்கும் ஸ்கூல் பசங்க வேலை தொழில் செய்ய போகிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இது கொஞ்சம் விரைவில் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன்.